என்னை சாகடிக்க பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, நான் வந்து ஏழை தாய்க்கு பிறந்தேன், நான் டீ விற்றேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். ஒரு மனுஷன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைன்னா இப்படியே அழுதுகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். இது முதல் முறையா? சரி, அப்படி தான் சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னால் ஒரு தடவை சொன்னார், மணிசங்கர் ஐயர் என்னை கொல்வதற்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சுப்பாரி கொடுத்தார். அதுக்கு பின்னால் இத்தனை வருஷம் ஆச்சு. இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஒரு பிரதமரை கொல்வதற்கு அட்வான்ஸ் கொடுத்தா நீங்கள் ஏதாவது விசாரணை நடத்தணும்ல? தேசத்தின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு நான் கேட்குறேன். அது நீங்கள் நான் மன்னிச்சு விட்டேன்னு கூட சொல்லலாம், ஆனால் எப்படி நடந்ததுன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ இவங்களுக்கு இயல்பான குணமே ரொம்ப வக்கர குணம். 5 வருஷத்துக்கு முன்னால் தேர்தல் வந்தது கேரளாவில், இந்த பினராயி விஜயன் தங்கம் கடத்திட்டாருன்னாங்க. 5 வருஷத்துக்கு பின்னால் என்னைக்காவது பேசுனாங்களா? அதாவது யாருமே நம்ப முடியாத, இப்போ பேசுகிறாங்க, யாருமே நம்ப முடியாத அவதூறுகளை அள்ளி தெளிப்பதன் மூலம் தங்களுடைய தேச விரோத செயல்களையும் குற்றங்களையும் மறைப்பதற்கு இவர் முடிச்சிருக்கிறார். அதுதான் இது. அடுத்து வந்து இராணுவ அது பப்ளிஷ் ஆகலை. ஏன் கேரவனில் வந்தால் பப்ளிஷ் ஆனது ஆகாதோ? கேரவனில் ஒரு கேரவனில் இராணுவ தளபதியும் இல்லை, சாதாரண கனகராஜனும் ஒரு ஆள் இப்படி எழுதுறான்னு வச்சுக்கோங்க, அது மொத்தம் பொய்ன்னு வச்சுக்கோங்க. இது பொய், இதாவது ஒரு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த இராணுவத்துக்கு பின்னால், அந்த உடைக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிற மிக மோசமான மனநிலையை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இராணுவம் இந்தியாவை பாதுகாக்குதோ இல்லையோ, இவங்க இராணுவத்துக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்களை பாதுகாக்கிறத இவங்க வழக்கமாக வைத்திருக்கிற காரணம். அப்புறம் இதுக்கு முன்னால் விவாதிக்கப்பட்டதே இல்லையோ, இராணுவ விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதே இல்லையோ? கார்கில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் கேட்குறேன், என்ன இது இவங்க நினச்சா? அப்புறம் கதை சொல்லக்கூடாது, அபிநயம் பிடிக்கலாமா? இப்படி ஒருத்தர் பிடிச்சாரு, இப்படி தலையாட்டிக்கிட்டு. அவர் யாரு? உலகத்தில் எந்த பிரைம் மினிஸ்டராவது இப்படி பண்ணியிருப்பாரா? நரேந்திர மோடி எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்காம நீங்கள் விமர்சிங்க. கருத்துக்களின் மூலமாக ராகுல் காந்தி சொன்னதை தவறென்று அடிப்பதற்கு அல்லது யாரையும் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அது என்ன சார் இது இப்படியா? இதுக்கு பேர் அதுக்கு பேர் என்னது? இது ரொம்ப அசிங்கம். வேற இடம் எந்த இடத்துல விவாதிக்கிறது? பொதுவெளியில் விவாதிக்கலாமா? புத்தகத்தில் விவாதிக்கலாமா? எங்கே விவாதிக்கிறது? அறைய மூடிக்கிட்டு யாரும் கேட்காம விவாதிக்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? பிரதமரின் இமேஜை நீங்கள், பிரதமர் நாட்டுக்கு எதிராக இருந்தார் என்றால், அது உரிய நடவடிக்கை எடுக்க தவறினார் என்றால் அவரை விமர்சிக்க கூடாது என்றால், நாட்டின் இமேஜ் முக்கியமா பிரதமருடைய இமேஜ் முக்கியமா? நாட்டினுடைய இமேஜ் தானே முக்கியம். எப்போ பாருங்க இந்த மாதிரி என்னை கொல்ல வந்துட்டாங்கிறது இவர் முதல் தடவையாக சொல்கிறாரா? புதைக்க போகிறாங்கன்னு 2023 சொன்னாரா? இஸ்ரத் ஜகான் என்னை கொல்ல வந்தான்னு சொன்னாரா? சராபுதீன் ஷேக் என்னை கொல்ல வந்தாருன்னு சொன்னாரா? மோடின்னு ஒருத்தர் ஏங்க இப்படி திருட மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கோபம் வருது. தாலியை திருடிடுவாங்கன்னு ஒரு ஆள் சொல்கிறாருங்க. காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவில் இருந்துச்சா இல்லையா? ஏன் இவர் இல்லாத ஒன்று ஊரு பூரா ஒரு தடவையாக சொன்னார்? மாட்டை திருடிடுவாங்க, ஆட்டை திருடிடுவாங்க, பூச்சாண்டி காட்டுறது மாதிரி. ஒரு பிரதமருக்கு உண்டான குறைந்தபட்ச நாகரிகம் இல்லை. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை திருடிடுவாங்க. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷனை திருடி நீங்கள் வந்து வந்தேரிகளுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி சொன்னாரா இல்லையா? கான்பூரில் 2016 நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை ரொம்ப கேவலமாக அதாவது இது தீவிரவாத செயல். 156 பேர் கொல்லப்பட்ட சம்பவம். மைண்ட் இட், 156 பேர் கொலை. எல்லா கொலைகளின் மீதும், எல்லா சாவுகளின் மீதும், இழவுகளின் மீதும் வெறும் ஓட்டு கேட்கறத தவிர இவர் என்ன பண்ணியிருக்காரு? புல்வாமாவில் 41 பேர் செத்து போட்டான்னா பின்னால் போட்டுக்கிறது. ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னா இதை செய்தவர்கள் தீவிரவாதிகள், அவங்க நேபாளில் இருக்காங்க, என்ன பிடிக்கிறதுக்கு என்ன கொடுங்கன்னு ரயில்வே ஐஜி சொன்னார். மார்க்கெட்டு ஹிண்டன்பர்க்னால இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்போது அதானி தப்பு பண்ணால் கேட்கவே கூடாது இல்லையா? கதவுல ஒட்டுங்கன்னு சொன்னார். அந்த நாட்டில் யாராவது குற்றவாளி வந்தால் கதவுல ஒட்டிடுவாங்க, கையோட பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இந்த நாட்டில் கொண்டாந்து அவங்க கதவுல ஒட்ட முடியாது. ஆனால் ஒன்று நடந்தது தெரியுமா? 2 பேர் புரோக்கராக செயல்பட்டாங்க. மே 31 அன்னைக்கு என்டிடிவி ப்ராஃபிட்டில் 2 பேர் பேட்டி கொடுத்தாங்க. என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, இப்போவே ஷேர் வாங்கிருங்க,
4ஆம் தேதி அன்னைக்கு அது உச்சத்தை தொடப்போகுதுன்னு. இந்திய மார்க்கெட்டில் 10 லட்சம் கோடி நட்டம். சாதாரண யார் அந்த 2 பேர்? எதுக்காக அந்த புரோக்கர் வேலை பார்க்கணும்? அது அவசியம் இல்லை. அப்புறம் பாராளுமன்றத்திற்குள் அச்சுறுத்தல், அது ஒரு நியாயமானது. ஆக்சுவலாக நீங்கள் உலகத்தினுடைய வரலாற்றில் எப்போது பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ மீதி நாட்கள்லாம் உள்ளே போய் யாராவது பார்லிமெண்ட்டுக்குள்ளே அடிச்சிருக்காங்க? எப்போ அது நடந்திருக்கு? வாஜ்பாய் பேரில் பார்லிமெண்ட் தாக்குதல், அவ்வளோதான். இப்போ அந்த கலர் புகை குண்டுகள் வீசினது இங்கே தான் இப்போ மோடி ஆட்சியில் தான் நடந்தது. ஆமாம், எனவே இவங்க ஆட்சியில் தான் அது நடக்கும். அப்போனா பாதுகாப்பு குறைபாடு, இதுக்கு பொறுப்பேற்று அன்றைக்கு அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இப்போது கலர் பொடி அடித்த போது இவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். நீங்கள் பாதுகாப்பில் கோட்டை விட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு ஐய பெண்கள் மிரட்டுறாங்கன்னு, இவருக்கு 56 இன்ச்சு பெண்கள் மிரட்டி விட்டாங்கன்னு கடிச்சிருவாங்க. ஐயோ, இப்படி உலக வரலாற்றில் நம்ம யாரையும் பார்க்கல. அப்புறம் அமெரிக்காவை முறியடித்து, சார் நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போடுறோம், நீங்கள் என்ன சொல்லலாம்? ரஷ்யா ஆயுதம் இது போரில் நடக்குது, அதனால் அங்கே வாங்காதேன்னு சொல்லலாம். வெனிசுவேலாட்ட நீ ஆயில் வாங்கணும்னு சொல்கிறது இவர் புத்திசாலித்தனத்தினால பண்ணிட்டாராம். எப்படி புத்திசாலித்தனம்? என் ஊரில் சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசிக்கும் கோதுமைக்கும் நான் 5% வரி கட்டுறேன். நீங்கள் 45 லட்சம் கோடிக்கு வாங்கினீங்கன்னா 1% வரி போட்டால் எவ்வளவு சார்? 45 லட்சத்தில் நீங்கள் 45,000 கோடி. 10%னா 4.5 லட்சம் கோடி. என் ஊர் பணத்தை எல்லாம் எந்த ஊர்லையாவது 0 டேக்ஸ், அதாவது 0 டேக்ஸ் பொருட்களுக்கு இருக்கும். இந்த நாட்டில் இருந்து வந்தாலே 0 டேக்ஸ், நாட்டில் இருந்து வந்தால் 18%. இப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அதை பாராட்டுறதுக்கு 4 பேர் உட்காந்து டிவியில் உட்காந்து பேசுறீங்கன்னா ரொம்ப அவமானம். இதை மறைக்கத்தான் இதை மறைக்கிறதுக்கு தான் அது. நீங்க இந்த பொருளை இறக்குமதி செய்ய, என் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை நான் இறக்குமதி செய்வது என்பது வேற. ஆனால் 45 இந்தியாவினுடைய பட்ஜெட் எவ்வளவு சார்? 53 லட்சம் கோடி இந்த வருஷம். இது 45 லட்சம் கோடி. இந்தியாவினுடைய பட்ஜெட்டுக்கு இணையான என்ன பொருளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ நான் வாங்கிக்கிறேன்னு ஒப்பந்தம் போட்டு வந்தது இருக்கு இல்லையா? பிரிட்டிஷ்காரன் இந்தியாவிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கு ஈக்குவலாக நான் வரி போடாமலும் உனக்கு வரி கட்டியும் என் நாட்டை கொள்ளையடிக்க விடுகிறேன் என்று சொன்ன ஒருவரை புத்திசாலித்தனத்தால் தோற்கடித்தோம் என்று கொண்டாடுகிற இந்த அவமானம் இருக்குல்ல, இதுதான் மிகப்பெரிய அவமானம்.